Hello friends, welcome to Indian Jobs Mill. இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்திய கடலோர காவல் படையில் இந்த அசிஸ்டண்ட் கமாண்டண்ட் ஜென்ரல் டியூட்டி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் 2026 ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 5th டிசம்பர்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் 24th டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்தியன் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர் போஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் .cdsc.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் டியூட்டி 21லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ +2ல் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படித்து இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன் எஜுகேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும், அடுத்து +2, அடுத்து 3 இயர் இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல 10th, அடுத்து 12th, அடுத்த 3 இயர்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி பண்ணியிருப்பாங்க, அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேஷன் ஆஃப்டர் டிப்ளமோ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து டெக்னிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 21லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர், மெக்கானிக்கல், மெரைன், ஆட்டோமோட்டிவ், மெக்கட்ரானிக்ஸு, ப்ரொடக்ஷன். ஸோ இதில் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இதில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ரெலவெண்ட் டிசிப்ளைனில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். குவாலிஃபிகேஷனை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 25 வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 30, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 28 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வேக்கன்சி ஜென்ரல் டியூட்டி ஜிடியில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 110 வேக்கன்சி இருக்குது. அடுத்து டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 30 வேக்கன்சி. அதை எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் கேட்டகிரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு எலிஜிபிலிட்டி அடிஷ்னலாக என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ஃபைனல் செம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஃபைனல் இயர் இல்லைன்னா ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்கள் ட்ரைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் செம்மில் இல்லை ப்ரீவியஸ் இயரில் படித்து பாஸ் பண்ணதுக்கு ப்ரூஃபாக எல்லா ஒரிஜினல் டிகிரி எக்ஸாமினேஷன் மார்க் ஷீட்டும் நீங்கள் 30 நவம்பர் 2025 அதாவது அந்த ட்ரைனிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடணும் சொல்கிறாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு கோஸ்ட் கார்ட் காமன் அட்மிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏர்ஃபோர்ஸில் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஏஎஃப் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோஸ்ட் கார்ட்லேயும் காமன் அட்மிஷன் டெஸ்ட் சிஜிசிஏடி கண்டக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஒரு கொஷினுக்கு 4 மார்க் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 2 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் காமிச்சிட்டாங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ரயில்வேல எப்படி நார்மலைசேஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. நார்மலைசேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 2ல் ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்ட் பிஎஸ்பி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 1ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அது எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஷில்லாங்கு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு ஸ்டேஜ் 2 இருக்கும்.
இந்த ஸ்டேஜ் 2ல உங்களுக்கு என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 2வோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 3ல ஃபைனல் செலெக்ஷன் போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபைனல் செலெக்ஷன் போர்டில் உங்களுக்கு சைக்காலஜி, குரூப் டாஸ்க், இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கும். இது மொத்தம் உங்களுக்கு 5 நாள் நடக்கும். எங்கே அப்படின்னா கோஸ்ட் கார்டு செலெக்ஷன் போர்ட் நொய்டாவில் 5 டேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 5 டேஸில் சைக்காலஜி, குரூப் டாஸ்க், இன்டர்வியூ, பர்சனாலிட்டி இது எல்லாமே இருக்கும். ஸ்டேஜ் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 4ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸ்டேஜ் 5ல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் வந்து எரிமலா லொக்கேஷனில் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் ட்ரைனிங் 44 வீக்ஸ்க்கு நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் வந்து ட்ரைனிங்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு ட்ரைனிங்கில் 44 வீக்ஸ்க்கு நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் இருக்கும். எங்கே அப்படின்னா ஐஎன்ஏ ஏரிமலா கேரளா லொக்கேஷனில். ஸோ ஹவ் டு அப்ளை இந்த வெப்சைட்டில் போய்ட்டு 31 டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு வேளை நீங்கள் ஸ்டேஜ் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்க, ஸ்டேஜ் 1க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேண்டிடேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டியை தவிர்த்து அதர் கேட்டகிரி 300 ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீ ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் 2 தடவை பே பண்ணிட்டீங்க, தவறுதலாக 2 முறை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் பேமெண்ட்டுக்கான ரீஃபண்ட் அவங்க பண்ணிடுவாங்க. 2 முறை பே பண்ணியிருந்தா. ஒரு முறை பே பண்ணியிருந்தால் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சிட்டி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அதாவது ஸ்டேஜ் 1க்கான எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, சூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப மொத்தம் 5 ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணுவீங்க. அது எல்லாமே வித்தின் 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது உங்கள் சர்க்கிள்குள்ளே இருக்கணும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். 5th டிசம்பர் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அன்றைக்கி இதுக்கான அப்ளை வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 எல்லாமே 2025 நெக்ஸ்ட் இயர் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 25 February ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 மார்ச், ஸ்டேஜ் 3 ஏப்ரல்லேருந்து அக்டோபர், ஸ்டேஜ் 4 மேலேருந்து நவம்பர், ஸ்டேஜ் 5 டிசம்பர் எண்டில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே வரும்போது உங்கள் லாகின்ல போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நான் அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? அந்த அட்மிட் கார்டில் உங்கள் டேட்டு, டைமிங், எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து ஹைட்டு பாருங்கள், 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா +or -10% அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட்டு +or -10% அக்செப்டபிள் சொல்லிட்டாங்க. செஸ்ட்டு மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர். ஹியரிங் நார்மலாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஹை சைட் பாருங்கள், வித்து கிளாஸஸ் வித்தவுட் கிளாஸஸ் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஹை சைட் விஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை. ஓகேங்களா? அடுத்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க ஃபைனல் செலெக்ஷனுக்கு. அது வந்து வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது எல்லாமே நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். சரிங்களா? நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சேல்ரி பாருங்கள், அசிஸ்டண்ட் கமாண்டன்ட் இதுக்கு 56,000. அதாவது உங்களுக்கு போஸ்ட் வைஸ் ப்ரொமோஷன் கிடச்சா சேல்ரி வந்து கிராஜுவலாக உங்களுக்கு ரைஸ் ஆகும். அதுக்கான சேல்ரி டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ட்ரைனிங் கொடுத்து. 5600 ப்ளஸ் அது போக உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். கேன்டீன் அலவன்ஸு, ஹாஸ்டல் சப்சிடி, கேஷுவல் லீவ் அலவன்ஸு, அதாவது லீவ் 45 டேஸ் ஏர்ன்டு லீவ் அலவன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் 8 டேஸ் கேஷுவல் லீவு, ட்ராவல் கன்செஷனு. ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே அலவன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய அலவன்ஸ் இருக்குது. அதை இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் 24th டிசம்பருக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.